ஹாய் ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல். சீரிஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன்ல இருக்கும்போது கெப்பாசிட்டர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணும், அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் எப்படி டிரைவ் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீரிஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணலாம், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பத்தி டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரிஸ். அதுக்காக நம்ம த்ரீ டிஃபரெண்ட் கெப்பாசிட்டர் எடுத்துப்போம். C1 C2 C3. இந்த C1 C2 C3 எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர்ஸோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவை டிஃபைன் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம சீரிஸ் கனெக்ஷன் ஃபார்ம் பண்ணணும். அதை எப்படி ஃபார்ம் பண்றேன்னு பார்ப்போமா? இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது என்னன்னா C1ஓட போத் எண்ட்ஸ். அதே மாதிரி ரெட் கலர்ல இருக்கிறது C2ஓட போத் எண்ட்ஸ். எல்லோ கலர்ல இருக்கிறது C3ஓட போத் எண்ட்ஸ். ஸோ ஒரு கெப்பாசிட்டருக்கு ரெண்டு எண்ட் இருக்குமா? ஸோ ஒரு எண்ட் ஆஃப் தி கெப்பாசிட்டியும் இன்னொரு எண்ட் ஆஃப் தி கெப்பாசிட்டியும் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு சீரிஸ் கனெக்ஷன் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இந்த எண்டையும் இந்த எண்டையும் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு சீரிஸ் கனெக்ஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ சீரிஸ் அப்படின்னா எண்ட் டு எண்ட் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டை ஃபினிஷ் பண்றதுக்காக நம்ம இதை பேட்டரி கூட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இதுதான் வந்து கெப்பாசிட்டன்ஸ் சீரிஸ்க்கான ஹோல் சர்க்யூட் டயக்ராம். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ட் டு எண்ட் அப்படின்னா சீரிஸ் கனெக்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இப்போ இந்த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியில இருந்து மைனஸ் கியூங்கிற சார்ஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ பேட்டரியோட வேல்யூ சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் பண்றதா. ஸோ இந்த மைனஸ் டெர்மினல்ல இருந்து மைனஸ் கியூங்கிற சார்ஜ் டிராவல் ஆகும். எங்க டிராவல் ஆகும்னு பார்ப்போம். இங்கிருந்து டிராவல் ஆகி எங்க போக முடியும்? C3யோட ரைட் பிளேட்டுக்கு வர முடியும். இப்போ நம்ம புக்ல ரைட்டு லெஃப்ட்னு சொல்லி நிறைய போட்டு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்க அதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காம ஜஸ்ட் டயக்ராம நீங்களே பிளெயினா பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து டிராவல் ஆகி எங்க போக முடியும்னு பாருங்க. இங்க வருது. இது வந்து என்னது? ரைட் பிளேட் ஆஃப் C3. ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜஸ் வந்துருச்சு. நெகட்டிவ் சார்ஜஸ் வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும்? இந்த பிளேட் ஃபுல்லா நெகட்டிவ்லி சார்ஜா மாறிடும். ஏன்னா நெகட்டிவ் சார்ஜஸ் வந்துருச்சு. இதை வந்து இது ஃபுல்லா ஆக்குபை பண்ணிரும். ஸோ இது ஃபுல்லா நெகட்டிவ்லி சார்ஜ் ஆயிடும். இது ஃபுல்லா நெகட்டிவ்லி சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த லெஃப்ட் பிளேட் இருக்கா? லெஃப்ட் பிளேட்ல பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். இது ஃபுல்லா நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணும். நெகட்டிவ் சார்ஜஸ் புஷ் பண்ணும், ரிப்பல் பண்ணும். கரெக்ட்டுங்களா? ஸோ இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ், அதாவது லெஃப்ட் பிளேட் ஆஃப் C3 இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் இதனால ரிப்பல் ஆகி வெளியில போயிடும். வெளியில இருந்து எங்க போக முடியும்? ரைட் பிளேட் ஆஃப் C2க்கு வந்துடும். ஓகேவா? இப்போ ரைட் பிளேட் ஆஃப் C2 ஃபுல்லா நெகட்டிவ்லி சார்ஜ் ஆயிடுச்சு. அப்போ லெஃப்ட் பிளேட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் திருப்பி ரிப்பல் ஆயிருமா? ரிப்பல் ஆகி எங்க போகும்? ரைட் பிளேட் ஆஃப் C1க்கு வந்துடும். இப்போ ரைட் பிளேட் ஆஃப் C1 ஃபுல்லா நெகட்டிவ் ஆயிடுச்சு. அப்போ லெஃப்ட் பிளேட் ஆஃப் C1ல இருக்க நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் திருப்பி ரிப்பல் ஆகி பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலுக்கு வந்து டிசிபேட் ஆயிரும். இவ்வளவுதான் ஹோல் லைஃப் சைக்கிள். பாத்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல் ஆரம்பிக்குது, ஃபுல்லா போகுது, இதை ஃபுல்லா நெகட்டிவா மாத்திருது. நெகட்டிவா மாத்திரனால லெஃப்ட் பிளேட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் வெளியில போயிருச்சு. ஸோ இது ஃபுல்லா பாசிட்டிவ் ஆயிரும், இது நெகட்டிவ் ஆயிரும். இந்த மூவ் ஆன சார்ஜஸ் வந்து திருப்பி C2க்கு வருது. C2ல இருந்து மூவ் ஆகி C1க்கு வருது. C1ல இருந்து மூவ் ஆகி பேட்டரிக்கு வந்துருது. இப்போ நம்ம இதே மாதிரி சோவான் கெப்பாசிட்டர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டே போயிட்டே இருந்தாலும் இதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் நிறைய வாட்டி நடந்திருக்கும். இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த இடத்துல என்ன சார்ஜஸ் வருதோ அந்த சார்ஜஸ் தான் இங்க இருந்து புஷ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 3 டாட்ஸ் வந்திருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிளிசிட்டிக்காக 3 டாட்ஸ்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து இங்க 3 டாட்ஸ் வந்து இந்த இடத்துல ஆக்குபை பண்ணிருது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அதே அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் தான் இந்த நெகட்டிவ் சார்ஜ்னால புஷ் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல 3 வந்திருக்கு அப்படின்னா இங்கிருந்து 3 சார்ஜஸ் தான் வெளியில புஷ் பண்ண முடியும். அதே மாதிரி இங்க வருதா? இங்க வந்து இது ஃபுல்லா 3 சார்ஜஸ் 3 எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை பண்ணிக்குது அப்படின்னா இந்த லெஃப்ட் பிளேட்ல இருந்து அதே அமௌண்ட் ஆஃப் 3 தான் இங்க இருந்து புஷ் பண்ண முடியும். அதே மாதிரி இங்க இருந்து 3 தான் அரைவ் ஆகும். அப்ப இங்க 3 அரைவ் ஆயிருக்குன்னா இங்க இருந்தும் 3 தான் வெளியில போகும். சோ இந்த மைனஸ் கியூங்கிறது கான்ஸ்டன்டா தான் இருக்கும். கியூங்கிற சார்ஜ் சேஞ்ச் ஆகாது. புரியுதுங்கல்ல? இப்போ நமக்கு V யோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? Q by C. இது வந்து கெப்பாசிட்டருக்கான ஈக்குவேஷன். கெப்பாசிட்டன்ஸ்க்கான ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். V equal to Q by C. Qங்கிறது கான்ஸ்டன்ட் நம்ம சொல்லிட்டோம். ஆனா C கான்ஸ்டன்டா இல்ல. C1ங்கிறது ஒரு கெப்பாசிட்டன்ஸ், C2ங்கிறது ஒரு கெப்பாசிட்டன்ஸ், C3ங்கிறது ஒரு கெப்பாசிட்டன்ஸ். சோ இது வேரி ஆகுது. அப்போ V யோட வேல்யூவும் கண்டிப்பா வேரி ஆகும். அதை நம்ம V1, V2, V3 டினோட் பண்ணிக்கிறோம். இது ஃபுல்லா இப்போ சர்க்யூட் டயக்ராமோட ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஈக்குவேஷன் டிரைவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா C1, C2, C3 நமக்கு 3 கெப்பாசிட்டர் இருக்கு. இந்த ஒரே சர்க்யூட்ல. இப்ப இந்த ஒரே சர்க்யூட்ல இந்த 3 கெப்பாசிட்டன்ஸ்க்கு பதிலா நம்ம ஒரே கெப்பாசிட்டன்ஸா மாத்தணும் அப்படின்னா அதே ரிசல்ட் நமக்கு வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. C1, C2, C3ன்னு 3 கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு. அப்ப இந்த 3 கெப்பாசிட்டன்ஸும் சேர்ந்து இந்த சர்க்யூட்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். கரெக்ட்டுங்களா? அந்த எஃபெக்ட்ட எந்த ஒரே ஒரு கெப்பாசிட்டன்ஸால நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட முடியும். அப்ப C1, C2, C3ங்கிறது 3 டிஃபரெண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூஸ்.
அந்த 3 டிஃபரெண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூஸ்க்கு பதிலா நம்ம ஒரே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவால மாத்த முடியணும். அந்த மாத்த முடியக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். புரிஞ்சுங்களா? இப்ப வந்து ஈக்குவேஷன் போடுவோம். அதுக்கு நம்ம சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்க கெப்பாசிட்டர்ஸ் எடுத்துப்போம். C1, C2, C3, V1, V2, V3ங்கிறது டிஃபர் ஆகக்கூடிய வோல்டேஜஸ். நமக்கு இதுல இருந்து என்னவா மாறணும்? சிங்கிள் கெப்பாசிட்டரா மாறணும், சிங்கிள் வோல்டேஜா மாறணும். கரெக்ட்டுங்களா? சோ CS அப்படிங்கிறது தான் சீரிஸ் கனெக்ஷன் கெப்பாசிட்டரோட ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஈக்குவலன்ட்ங்கிறது நம்ம எதை மென்ஷன் பண்றோம் அப்படின்னா, இந்த 3க்கு பதிலா நம்ம எந்த 1 வைக்கணும் அப்படிங்கிறது. சோ இந்த டயகிராம்ல இருந்தே உங்களுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சலாம் நீங்களே. V1 plus V2 plus V3 தான் நமக்கு இந்த ஹோல் V கொடுக்க போகுது. இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதுவோம். V1 plus V2 plus V3 V க்கு ஈக்குவேட் பண்ணிடுவோம். இப்போ Q equal to CV ன்னு தெரியுமா? V is equal to Q by C. அப்போ V equal to Q by Cங்கிறத நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எப்படி சப்ஸ்டியூட் பண்றேன்னு பார்ப்போம். Q by CS, Q by C1, Q by C2, Q by C3. Qங்கிறது கான்ஸ்டன்ட். நீங்க அதுக்கு எங்கேயுமே நம்பரிங் போட வேண்டியதே இல்ல. Q எங்கனாலும் Qவா தான் இருக்கும். இன் சீரிஸ் கனெக்ஷன். ஓகேவா? இங்க Q by நம்ம CSன்னு போட்டிருக்கோம். ஏன் CS போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த V வந்து நம்ம எங்கிருந்து எடுத்திருக்கோம்? இங்கிருந்து எடுத்திருக்கோம். இந்த Vக்கு தான் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். அதோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன? CS. இதுதான் 3ஐயும் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய சிங்கிள் கெப்பாசிட்டன்ஸ். அதனால இங்க CS டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த V1ங்கிறது எது? C1ஓடது. அதனால Q by C1. அதே மாதிரி V2ங்கிறது வந்து C2 ஓடது. Q by C2. அதே மாதிரி Q by C3. ரைட் சைடுல நியூமரேட்டர் ஃபுல்லா Q காமனா இருக்கா? அப்ப அதை வெளியில எடுத்து எழுதிடலாம். வெளியில எடுத்து எழுதிட்டு இந்த நியூமரேட்டர்ல இருக்க 2 Qவையும் நம்ம கேன்சல் பண்ணி எழுதுனா நமக்கு கிடைக்கிறதா 1 by CS is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. இந்த ஹோல் தான் நம்ம சீரிஸ் கெப்பாசிட்டன்ஸ்க்கான வேல்யூ. ஓகேவா? அடுத்து parallel பார்த்துருவோம். parallel கனெக்ஷன் எப்படி ஃபார்ம் பண்றது? அதே மாதிரி 3 கெப்பாசிட்டன்ஸ் எடுத்துப்போம். C1, C2, C3. அதே மாதிரி 2 ends இருக்கு. இப்போ நம்ம எண்ட் டு எண்ட் கனெக்ட் பண்ணாம என்ன பண்ண போறோம்னா, போத் எண்டையுமே எடுத்துட்டு போய் பேட்டரி கூட கனெக்ட் பண்ண போறோம். புரியுதுங்களா? இந்த C1ஓட 2 எண்டுமே டைரக்டா பேட்டரி கூட கனெக்ட் ஆயிருக்கு. C2ஓட 2 எண்டுமே டைரக்டா பேட்டரி கூட கனெக்ட் ஆயிருக்கு. C3ஓட 2 எண்டுமே டைரக்டா பேட்டரி கூட கனெக்ட் ஆயிருக்கு. சோ இது நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல டபுள் எல் இருக்கா? டபுள் எல் இருக்குன்னா டபுள் எண்ட்ஸுமே பேட்டரி கூட கனெக்ட் ஆகணும். எப்படிங்கிற மாதிரி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பேரலல் கனெக்ஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க சீரிஸா ஆப்போசிட்டா வரைஞ்சிடலாம். புரியுதுங்களா? சோ எண்ட் டு எண்ட் கனெக்ட் பண்ணாம என்ன பண்ண போறோம்? போத் எண்ட்ஸையும் பேட்டரி கூட கனெக்ட் பண்ண போறோம். இப்போ சார்ஜஸ் தான் வேரி ஆகும். ஏன் சார்ஜ் வேரி ஆகும் அப்படின்னு பார்ப்போமா? ஏன் அப்படின்னா இந்த எண்ட் ஆஃப் த பேட்டரி போத் எண்ட் ஐ மீன் போத் எண்ட் ஆஃப் த கெப்பாசிட்டர் அதுவுமே டைரக்டா போய் பேட்டரி கூட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த கெப்பாசிட்டருக்கு வரக்கூடிய வோல்டேஜ் வந்து பேட்டரியில இருந்து என்ன வருதோ அது டைரக்டா வந்துடும். ஏன்னா 2 எண்டுமே பேட்டரி கூட இருக்கா. அதே மாதிரி இந்த C2க்கும் பேட்டரி கூட தான் இருக்கு. அப்ப பேட்டரியோட வோல்டேஜ் தான் அப்ளை ஆக போகுது. அதே மாதிரி C3க்கும் பேட்டரியோட வோல்டேஜ் தான். சோ V வந்து காமனா தான் இருக்கும். ஏன்னா டைரக்டா V கூட கனெக்ட் ஆயிருக்கு. சோ 3 கெப்பாசிட்டன்ஸ்லயும் V காமனா இருக்கும். V காமனா இருக்குன்னா அப்ப Q வேரி ஆகும். புரியுதுங்களா? இப்ப அதே மாரி இந்த 3 கெப்பாசிட்டன்ஸ்க்கு பதிலா நம்ம சிங்கிள் கெப்பாசிட்டன்ஸா மாத்துனா நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத தான் நம்ம ஈக்குவேஷன்ல ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்படி இருந்த சர்க்யூட்ட நம்ம வந்து சிங்கிள் கெப்பாசிட்டன்ஸால ரீப்ளேஸ் பண்ண போறோம். இந்த 3க்கு பதிலா எந்த 1 வந்தா நமக்கு சேம் எஃபெக்ட் கிடைக்கும். இதே மாரி நம்ம இந்த டயகிராம் பார்த்து ஈக்குவேஷன் எழுதிடலாமா? Q1 plus Q2 plus Q3 தான் நமக்கு Q. இப்ப Q is equal to Q1 plus Q2 plus Q3. Q ஓட வேல்யூ என்னன்னு தெரியுமா? CV. அப்ப CV நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? CPV C1V plus C2V plus C3V. இங்க ஏன் CPVன்னு வந்துச்சு? இந்த Q அதாவது இந்த Q வந்து நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம்? டோட்டல் சிங்கிள் கெப்பாசிட்டன்ஸா மாத்தினதுக்கு அப்புறம் இதோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன? CP. CPங்கிறது ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கெப்பாசிட்டர் இன் parallel சர்க்யூட். அதுக்காக நம்ம P மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஈக்குவலன்ட்னு ஒண்ணு இல்லைங்க. இந்த 3க்கு பதிலா 1 வரப்போகுதா? அதனால நம்ம ஈக்குவலன்ட்னு சொல்றோம். அப்ப CPV அதே மாதிரி Q1 ஓடதுங்கிறது என்னது? C1. அப்ப C1V, C2V, C3V. parallel கனெக்ஷன்ல V சேமா தான் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சீரிஸ் கனெக்ஷன்ல Q சேமா இருக்கும். அப்போ இது என்ன வழக்கம் போல V வந்து காமனா இருக்கா? அதை காமனா வெளியில எடுத்து எழுதிட்டு V யும் கேன்சல் பண்ணிடுவோம். கேன்சல் பண்ணிட்டா CP யோட வேல்யூ என்னது? C1 plus C2 plus C3. அவ்வளவுதாங்க. சிம்பிளா முடிஞ்சு. இப்போ நான் இது ரெண்டையும் சேர்த்து சம்மரியா டிஃபரன்ஷியேட் பண்ணி உங்களுக்கு பக்கத்துல காட்டும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இன்னொரு டைம் பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரிஸ், கெப்பாசிட்டர் இன் பேரலல். கெப்பாசிட்டர் இன் சீரிஸ்க்கான சர்க்யூட் இது, பேரலலுக்கான சர்க்யூட் இது. சீரிஸ்னா என்னது? எண்ட் டு எண்ட் கனெக்ஷன், எண்ட் டு எண்ட் கனெக்ஷன், எண்ட் டு எண்ட் கனெக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரலல்னா போத் எண்ட்ஸுமே பேட்டரி கூட கனெக்ட் ஆகணும். டபுள் எண்ட்ஸ் கனெக்டட் டு பேட்டரி. புரியுதுங்களா? இதுல வந்து
V1, V2, V3 V டிஃபர் ஆகும். இதுல Q1, Q2, Q3 Q டிஃபர் ஆகும். ஏன் இங்க Q டிஃபர் ஆகுது? ஏன்னா போத் எண்ட்ஸுமே பேட்டரி கூட கனெக்ட் ஆயிருக்கு. கனெக்டட் டு சேம் V. அப்போ V வந்து எல்லாத்துக்குமே சேமா இருக்கும். இங்கே வந்து சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகிறது சேமா தான் இருக்கும். அதனால வோல்டேஜ் டிஃபர் ஆகுது. ஸோ இந்த டிஃபரன்ஸை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். அப்போ இதே மாதிரி Vக்கு பதிலா சப்ஸ்டியூஷன், இந்த இடத்துல Qக்கு பதிலா சப்ஸ்டியூஷன். V equal to Q by C, Q is equal to CV. அப்படி பண்ணனா Q by CS, Q by C1, Q by C2, Q by C3, CPV, C1V, C2V, C3V. இந்த இடத்துல Q காமனா வெளில எடுத்துருவோம். இந்த இடத்துல V காமனா வெளில எடுத்துருவோம். அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு எழுதுனா 1 by CS is equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. அது மாதிரி CP யோட வேல்யூ C1 plus C2 plus C3. இவ்வளவுதாங்க சிம்பிளான கொஸ்டின். நீங்க டயக்ராம், இந்த டயக்ராம் எப்படி போடுறது, எது காமனா இருக்கும், எது வேரி ஆகும், இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுட்டாலே போதும். இந்த கொஸ்டின் ஈஸியாக எழுதிடலாம். நானும் முடிஞ்ச அளவுக்கு இதில் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. புரியல, ஏதாவது ஃபர்தராக கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுக்கான மெட்டீரியல் லிங்க் எல்லாமே தெளிவாக நான் போட்டு ஒரு டாக்குமெண்ட்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக படிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.